நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. தாய்ப்பாலுக்கு இணையான ஒன்று நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு இளமையை தரக்கூடியது ஒன்று. அப்படின்னா எங்கள் மாதாஜி எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் இந்த தேங்காய் பால், அதாவது தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு பால், அதே போல் இளமையை தக்க வைக்கக்கூடிய ஒரு பால் அப்படின்னா அது தேங்காய் பால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஒரு 3.5 மணி நேரம் அது என்னென்னலாம் பண்ணுது, அதில் என்னென்னலாம் இருக்குது, அது பண்ணுற வேலையெல்லாம் என்னன்னு சொல்லி ஒரு 3.5 மணி நேரம் எனக்கு எங்கள் எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுத்தாங்க. இப்போ நம்மளோட 10 நிமிஷத்துக்கு மேலே போட்டாலே வீடியோ யாரும் பார்க்கறதில்ல. 3.5 மணி நேரம் சொல்லி அதுக்குண்டான நம்ம இது பண்ணிக்கல. அதுக்குண்டான ரொம்ப சிம்பிள். தாய்ப்பால் என்னென்னலாம் செய்யுமோ அதில் ஒரு 80% பலனை கொடுக்குது. குறிப்பாக நம்ம குடிக்கிற நாட்களில் நமக்கு இளமை தக்க வைக்கக்கூடியது, மூட்டுக்களில் உண்டான வலிகளை நமக்கு எடுத்துரும். அட் சேம் டைம் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் எடை குறைக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த தேங்காய் பாலை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதிகப்படியான உணவை நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ இது எடை குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியாகவும் இது எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் இந்த பலன் சொல்லிகிட்டே போனால் இதுக்கு அளவே இல்லை. கடுக்காய் உண்டோர் மிடுக்காய் வாழ்வோன்னு சொல்ல மாதிரி கடுக்காய்க்கு உண்டான பலன்கள் என்னென்ன இருக்குதோ அதுக்கு நிகரான பலன் தேங்காய் பால் இருக்குது. அது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வர தேங்காய், அந்த கருப்பு ஓட்டுக்காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கருப்பு ஓட்டுக்காயில் ஒரு அரை மூடி தேங்காயை நம்ம எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம இந்த சின்ன மிக்சி ஜாரில் இருக்கிறத விட இந்த பெரிய ஜாரில் போட்டுட்டு அதுக்கு ஒரு 400 to 500 ml தண்ணி அப்படின்னு பார்த்து அந்த ஒரே தடவை அரைச்சி எடுத்து அந்த பிழிஞ்சு அந்த சாரை தான் நம்ம குடிக்கணுமே தவிர திரும்ப திரும்ப அதில் தண்ணியை ஊற்றி அது தண்ணி மாற பண்ணி நம்ம குடித்தா பலனில்லை. இப்போ தேங்காய் பாலை குடித்தா நமக்கு நல்லா வரும், நம்ம நல்லா இளமையாக இருப்போம், நமக்கு நிறைய ஆரோக்கியத்துக்கு உண்டான வழிகள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹோட்டலில் போய் இடியாப்பத்துக்கு கூடத்துக்கு கொடுக்குற தேங்காய் பால், வேறு எங்காவது கொடுக்குற தேங்காய் பால் எல்லாம் குடிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு அது பலன் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும். அது நம்ம வீட்டில் எடுக்கிற 3வது பாலினுடைய அந்த திக்னஸ் தான் அந்த கடையில் கொடுக்குறதுனுடைய இது. அதனால் அந்த 2வது பால் மறுபடியும் தண்ணி ஊற்றி அடித்து நம்ம எடுத்து குடித்தோம்னா அது பலன் கிடைக்காது. முதல் போட்டு அரைச்சி ஒரு 400 ml 500 ml நமக்கு நிறையா வேணும்னா ஒரு மூடியே போட்டு தனித்தனியாக போட்டு அரைச்சி அந்த ஃபஸ்ட்டு பால் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாலை தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நான் ஏன் இந்த தேங்காய் பாலை பற்றி இத்தனை நாள் பேசலைன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த தேங்காய் பால் குடிக்கிறதுனால எனக்கு பிடிக்காது. அது குடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தொண்டையில் போய் ஒரு குத்துற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஃபீலிங் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அந்த குத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நேரம் ஃபுட்டு சாப்பிடும்போது அந்த குத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எனக்கு இந்த தேங்காய் பால்னாலே பிடிக்காது. நமக்கு குடிக்கிறதுக்கும் பிடிக்காது, டேஸ்ட்டும் பிடிக்காது. இதை எப்படி நம்ம போய் நம்ம இதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இத்தனை நாள் அதை சொல்லவே இல்லை. அப்போ இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் கிளாஸ் எடுத்தவங்களாம் மறுபடியும் நாங்கள் போய் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க எல்லாத்தையும் நாங்கள் மீட் பண்ணிட்டு வரும்போது திரும்பவும் அவங்க தேங்காய் பாலை பற்றி பேசினாங்க. அப்போ சரி நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு தேங்காய் பால் செஞ்சு நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் நான் அந்த மார்னிங் டயட்டில் சிகப்பு அவல், வெள்ளை அவல் அல்ல சிகப்பு அவல் எடுத்துக்குவோம். அப்புறம் ராகி சேமியா அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த தேங்காய் பாலை ராகி சேமியா வேக வச்சு அப்படியே அதில் போட்டு சாப்பிட்டேன். அதே மாதிரி சிகப்பு அவலில் போட்டு சாப்பிடும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு, இதுதான் அமிர்தமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு டேஸ்ட் அது கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் குடிக்கும்போது கூட என் தொண்டையில் எனக்கு அந்த முதல்ல அந்த குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த ஃபீலிங் இப்போ இல்லை. ஏன்னா நம்ம வாயில் தண்ணி வச்சு குளிக்கிறதுனால தொண்டை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அது நமக்கு சரியாயிடும். இமீடியட்டாக ஃபஸ்ட்டு சரியாகிறது தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். எனக்கு தெரிஞ்ச தைராய்டு இந்த நிறைய உணவு ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் தொடர்ந்து நீங்கள் தண்ணி வச்சு குடிக்கும்போது தைராய்டு ப்ராப்ளம் குறையிறதுக்கு கூட எனக்கு ஸ்டார்டிங்கில் லைட்டாக இருந்தது. அது இப்போ சுத்தமாக இல்லை. அதுக்குண்டான சிம்டம்ஸும் எனக்கு இப்போ இல்லை. அதனால் வாயில் தண்ணி வச்சு குடிக்கும்போது தைராய்டு பிரச்சனையும் கூட சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்பி நம்ம செய்யணும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பாலை குடிக்கும்போது எனக்கு இந்த தொண்டையில் அந்த குத்தல் அதெல்லாம் இல்லை. ஸோ அதோட ஒரு 5-6 நாள் நான் குடிச்சிட்டேன். எனக்கு குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர் ஃபால் இருந்தது. எனக்கு ஏன் ஹேர் ஃபால் இருக்குன்னா, தொடர்ந்து 3 மணி நேரம்
நம்ம எக்ஸசைஸ் செய்யும்போது பாடி ஃபுல்லாக ஹீட் ஆகும். அந்த ஹீட்டில் வந்து முடி கொஞ்சம் கொஞ்சம் கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அது கொட்டிட்டு இருந்தது. இப்போ இந்த 5 நாள் தொடர்ந்து குடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஃபால் கம்மியாக இருக்குது. ஸோ ஹேர் ஃபாலும் இந்த தேங்காய் பாலில் கம்மியாகுது. இதனுடைய பலன் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதுக்கு டைம் வந்து எனக்கு இவ்வளோதான் நான் பேசுகிறேன். ஸோ இதை பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் வெளியில் ஹோட்டலில் போய் நீங்கள் பண்ணாமல் வீட்டில் ஒரு வீக்லி ட்வைஸ் 2 நாளாவது நம்ம வீட்டில் திங்கள் வியாழன் திங்கள் வெள்ளி அந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் டைம் கிடைக்கும்போது செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாருமே குடிங்க. இது ஒரு நல்ல பலன் கொடுக்குது. இதன் மூலமாக நான் சொன்ன இந்த பலன்களெல்லாம் பெற்று ஆரோக்கியமாக வாழணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.